ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு விஜய் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு SSC அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா GD கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த GD கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக வந்து 25,271 வேகன்சி இருக்குதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 17/7/2021 31/8/2021 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் 2/9/2021 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஆஃப்லைனில் சலான் மூலயமா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் 4/9/2021 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 6 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 விதமான பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா வந்து பே லெவல் 3ல் பார்த்தீங்கன்னா 21,700 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 22,424 வேகன்சிஸும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2,847 வேகன்சிஸும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 25,271 வேகன்சிஸும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 18 to 23 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் SC STயாக இருந்தால் வச்சு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 5 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே OBC கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா வச்சு நீங்கள் வந்து 26 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கும் 3 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து உமன் கேண்டிடேட்ஸ் அப்படி இல்லைனா ST SC அப்படி இல்லைனா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபுல்லாக ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அடுத்து இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அதாவது Tier 1 எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் மூலமாக தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 100 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மார்க் வீதம் மொத்தம் 100 மார்க்குங்க இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.5 மணி நேரம் நடக்கும். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து லெஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு நம்ம விஜய் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணி நீங்கள் SSCன்னு சர்ச் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. இப்போ உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ட்டு ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து GD கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த ஜாப்பை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கிளியராக பார்த்துக்கலாம். அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து லாகின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஓல்டு யூஸராக இருந்தால் உங்கள் யூஸர் அந்த பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா புது யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இல்லை ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி ஆதார் நம்பர் இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து டைப் ஆஃப் ஐடியில் பார்த்தீங்கன்னா வந்து பேன் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ரெட் கலர் ஸ்டார் போட்ட கொஸ்டின் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட 10th எக்ஸாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் போர்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து தமிழ்நாடு போர்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மறுபடியும் வெரிஃபை எஜுகேஷன் போர்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டோட ரோல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ண இயரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எதுவும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10th செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெரிஃபை மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் மெயில் ஐடியோ மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா இதில் போட்டு உங்கள் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஓல்டு பாஸ்வேர்டு அதாவது 4 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணணும். இந்த நியூ பாஸ்வேர்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் லெட்ரு, நம்பரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸு இதெல்லாம் சேர்ந்து ஒரு 8 கேரக்டரில் வந்து ஒரு நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம புது பாஸ்வேர்டு என்டர் பண்ணி வச்சு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் போட்டு புது பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நீங்கள் கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு போகணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட அடிஷ்னல் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓபிசி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிசி எம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் தான் வருவீங்க. ஸோ அதை என்ன கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மச்சம் தலைமை எங்கே வச்சுருந்தா அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா வச்சு எஸ் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெசென்ட் அட்ரஸில் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் காப்பி ஆயிரும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் வந்துக்கோங்க. இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்ளரேஷன் ஐ அக்ரிங்கிற அந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணி இந்த கேப்சாவை வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து என் மொபைல் நம்பருக்கு ஓடிபி என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா வெல்கம் சொல்லிட்டு உங்கள் நேம் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். மேலே இங்கே நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி இந்த ஜாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸில் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேலே இருந்தால் எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிசியில் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சென்டர் செலக்ட் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான சென்டர் செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எஸ்ஆர்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சென்டர்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த சென்டர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 7 சென்டர்ஸ் தான் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலம் கொடுத்துக்கிறேன். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சிராப்பள்ளி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் கன்ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து மைக்ரேட் ஆனீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கோங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 விதமான கேட்டகரி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கோடு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 விதமான கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஜாப் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்டராகவே என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. நான் அதுக்கு வந்து 10th கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 10th செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பர்சன்டேஜ் 10th மார்க்கில் எவ்வளோ பர்சன்டேஜோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 monthsக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்ப வந்து உங்கள் ஃபோட்டோவில் வந்து இன்றைக்கி டேட்டை வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணி அப்டேட் பண்ணால் தான் வந்து உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகாது. நீங்கள் வந்து வெறும் நார்மல் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேலே வந்து என்றைக்கு அப்லோட் பண்ணுறீங்களோ அன்றைக்கான டேட்டை வந்து எடிட் பண்ணி அப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கீழே வந்து டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். டேட்டு மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் வந்து எந்த டேட் வந்து எடிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் வந்து நீங்கள் டேட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மென்ஷன் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரிங்கிறத டிக் பண்ணிட்டு உங்களுக்கான கேப்சா கோட் என்டர் பண்ணி ப்ரிவியூ கொடுத்துக்கோங்க. ப்ரிவியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணோன்னையும் உங்களுக்கான அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து SC ST கேட்டகரி அப்படி இல்லைனா உமன் இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண தேவை. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே நீங்கள் நார்மல் பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். நீங்கள் வந்து ஃபார்ம் டவுன்லோட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபீஸுங்கிற இடத்துல வந்து நாட் பெய்டுன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தால் டவுன்லோட் ஆஃப்லைன் சலான் இருக்கும். அந்த சலானை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதே வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து 100 rupees வந்து பே பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டஸில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபீஸுங்கிற இடத்துல வந்து நாட் பெய்டுன்னு தான் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த டபுள் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபீஸ் சக்ஸஸ்னு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு 15 days முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கான அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோவில் ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.